ஓகே. நம்ம இந்த வீடியோல எக்ஸர்சைஸ் 2.10 எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். இந்த 2.10 எக்ஸர்சைஸ் என்னன்னா, ரேஷனலைசிங் சர்ட்ஸ். ஒரு சர்ட் இருக்கும். அந்த சர்ட எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு ரேஷனல் நம்பரா கிடைக்கும். அதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கியூப் ரூட் ஆஃப் 49. ஸோ 49 எப்படி பிரிக்கலாம்னா 7 into 7 பிரிக்கலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 7 into 7. ஸோ இங்க எனக்கு இன்னொரு 7 இருந்துச்சுன்னா, எனக்கு இங்க மல்டிப்ளைல இன்னொரு 7 இருந்துச்சுன்னா, இப்போ நான் எனக்கு 3 7 இருக்கு. நான் ஒரு 7 வெளில எடுத்துடலாம். ஸோ அப்படின்னா நான் வந்து இங்க மல்டிப்ளை பை 7ஆல மல்டிப்ளை பண்ணா கியூப் ரூட் ஆஃப் 7ஆல மல்டிப்ளை பண்ணா இப்போ எனக்கு எப்படி எழுதலாம்னா 3 7 வச்சு எழுதலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 7 into 7 into 7. இப்போ 3 கியூப் ரூட் இருக்கு, 3 7 இருக்கு, ஒரு 7 வந்து வெளில எடுத்துடலாம். அப்போ ஆன்சர் வந்து 7 வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு கியூப் ரூட் ஆஃப் 7 மல்டிப்ளை பண்ணனா இந்த 49 கூட இது வந்து இந்த சர்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ரேஷனல் நம்பரா மாறிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கியூப் ரூட் ஆஃப் 7. ஸோ அவ்வளோதான். ஸோ ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 + 1 தெரியும். ரெண்டு டேர்ம் இருந்து பிளஸ் இருந்ததுன்னா சர்ட் இருக்குது எப்பயுமே வந்து அதோட கான்ஜுகேட்டடாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கான்ஜுகேட் என்னதுன்னா √2 - 1. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a + b into a - b, a + b into a - b. ஸோ ஆன்சர் என்னன்னா a² - b². ஸோ அப்படின்னா எனக்கு √2 தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 1². இதில் வந்து ஏவோட வேல்யூ வந்து இதுதான் a, இது b. ஸோ a + b இப்படி இருக்க போது a - b. a வந்து √2, b வந்து 1. ஸோ எனக்கு √2 - 1 இது கேன்சல் ஆகிடும். ஸோ 1² 1. ஸோ 2 - 1² 1. ஆன்சர் வந்து 1. ஸோ எனக்கு இப்போ வந்து இது வந்து ரேஷனல் நம்பராக மாறிடுச்சு. ஸோ ஆன்சர் என்னதுன்னா எனக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. ஸோ ரேஷனலைசிங் ஃபேக்டர் என்னதுன்னா எனக்கு √2 - 1. இதை டேரெக்டாக நீங்கள் எழுதினா போதும், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரேஷனலைசிங் ஃபேக்டர் எந்த ஃபேக்டரில் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து ஒரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். ஸோ √2 ஆஃப் +1 அதோட வந்து ரேஷனலைசிங் ஃபேக்டர். இதுதான் கொஸ்டின். இதோட ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து √2 - 1. அவ்வளோதான். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து லிட்டில் பிட் ட்ரிக்கி. நான் சால்வ் பண்ணுறேன் இது. ஸோ வந்து கியூப் ரூட் ஆஃப் x plus cube root of x² plus cube root of y². So cube root of y² minus cube root of xy. இந்த கொஸ்டினுக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் என்னதுன்னா இதான் கொஸ்டின். இதுக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் cube root of x minus cube root of y. ஸோ இதுதான் ரேஷனலைசிங் ஃபேக்டர். இது ஏன் ரேஷனலைசிங் ஃபேக்டர்ன்றது நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். இந்த கொஸ்டினுக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து cube root of x minus cube root of y. ஸோ இதை சிம்பிளை பண்ணா ஸோ x ஸ்கொயரு ஹோல் பவர் 1/3 ப்ளஸ் y ஸ்கொயரு ஹோல் பவர் 1/3 மைனஸ் xy ஹோல் பவர் 1/3. the whole thing multiply by x power 1/3 minus y power 1/3.
ஸோ இதை பவர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பவர் ரூல் படி. ஸோ எக்ஸ் பவர் 2/3 ப்ளஸ் ஒய் பவர் 2/3 மைனஸ் ரெண்டுத்துக்கு அப்ளை பண்ணலாம். ப்ராடக்ட்ல ரெண்டுமே இருந்தால் இதை கியூப் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் பவர் 1/3 ஒய் பவர் 1/3 மல்டிப்ளை பை எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் ஒய் பவர் 1/3. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது எப்படி? ஃபஸ்ட்டு இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இதால் மல்டிப்ளை பண்ணோம், இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணோம், இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ பாக்ஸ் மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் மெத்தட் கூட யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த டேர்ம் செகண்ட் டேர்மு, அதுக்கப்புறம் இந்த டேர்மு, அதுக்கப்புறம் இந்த டேர்மு. ஸோ எக்ஸ் பவர் 2/3 எக்ஸ் பவர் 1/3 ஆட் பண்ணால் 2/3 + 1/3 எக்ஸ்ன்னு மாறிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 2/3 multiply by x power 1/3 plus y power 2/3 multiply by x power 1/3 minus x power 1/3 y power 1/3 x power 1/3. ஸோ இது இந்த பிங்க் கலரில் இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ ஒய் கியூபால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஒய் பவர் 1/3 எக்ஸ் பவர் 2/3 எக்ஸ் பவர் 2/3 y power 1/3. So next plus, so minus y power 2/3 y power 1/3 minus plus ஆயிடும், plus x power 1/3 y power 1/3 y power 1/3. ஓகே, இங்கே எக்ஸ் பவர் 2/3 ப்ளஸ் 1/3 ரெண்டு தேவை பண்ணலாம். 2/3 + 1/3 1 ஆகிடும். ஸோ எக்ஸ் பவர் 1ன்னு இருக்கும். இந்த டேர்ம் வந்து எக்ஸ் பவர் 2/3 எக்ஸ் பவர் 1/3, சாரி இது வந்து ஒய் பவர் 2/3 எக்ஸ் பவர் 1/3 இருக்கு. ஸோ அதே தான் இங்கே 1/3 சேர்ந்தால் 2/3 ஆகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ் இந்த டேர்ம் வந்து இங்கே வந்து மைனஸ், ஏன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் இங்கே சேர்றோம், இங்கே மைனஸ் தான் வந்திருக்கும். ஸோ மைனஸு, ஸோ இந்த டேர்மும் ஃபுல்லாக கேன்சல் ஆகிருக்கும். ஏன்னா ஒய் பவர் 1/3 1/3 2/3 ஆகிருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 1/3. ஸோ இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இந்த டேர்ம் மைனஸில் இருக்குது. ஸோ வேனிஷ் ஆகிடும். ஸோ சேம் திங் இங்கே சாரி லாஸ்ட் டைம் வந்து கரெக்ட் தானா, மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். ஒய் பவர் ஸோ இங்கே வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே ப்ளஸ் கொஷினில் இங்கே வந்து ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே ப்ளஸ் வந்திருக்கும், இங்கே மைனஸ் வந்திருக்கும், இங்கே வந்து மைனஸ் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தா எக்ஸ் பவர் 1/3 ஒய், ஸோ இந்த டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஒய் 1/3 1/3 2/3 ஆகிட்டு இருக்கும். எக்ஸ் பவர் 1/3 இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, இது ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும். ஸோ சேம் இங்கே எக்ஸ் பவர் 2/3, இங்கே எக்ஸ் பவர் 1/3 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1/3 இருக்குது. பவரில் ரெண்டுமே ஆட் ஆகும். 1/3 1/3 2/3 ஆகும், ஒய் பவர் 1/3 இருக்கும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். இங்கே அதுதான் 2/3 + 1/3 1ஆக மாறிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் 1 ஒய் பவர் 1. ஸோ இது ரேஷனலைசிங் நம்பராக மாறிடுச்சு, ரேஷனலைஸாக மாறிடுச்சு, எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அப்போ வந்து இந்த நம்பருக்கு ரேஷனலைசிங் ஃபேக்டர் வந்து இதான். ஸோ கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் ஒய். லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இந்த கொஸ்டின், அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒனுக்கு simplify by rationalizing the denominator of each of the following. So
ரேஷனலைஸ் பண்ணணும். டினாமினேட்டர் வந்து ரேஷனல் நம்பராக தான் இருக்கணும். இங்கே இரேஷனல் நம்பர் இது இருக்கக்கூடாது. அதான் இந்த கொஸ்டினோட டாஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ 12 divided by √5. ஸோ கீழே ரூட் நம்பர் இருக்காது. எனக்கு √5 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 5 கிடைக்குன்னா அகெயின் ஒரு √5. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு √5, கீழே ஒரு √5. ஸோ √5 சேர்ந்து 5 மாறிடும். ஸோ 12 √5 divided by 5 இதுதான். ஸோ டினாமினேட்டர் ரேஷனல் நம்பரை மாற்றினா 12 divided by 5 √5. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் அதுதான். √17 டினாமினேட்டர்ல வந்து ஒரு ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் இருக்கு. எனக்கு அது வந்து ரேஷனல் நம்பராக மாற்றணும். அதான். ஸோ அகைன் டினாமினேட்டர் √17 மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வந்துடும். ஸோ 2 √3 divided by √17. கீழே வந்து இரேஷனல் நம்பர் இருக்குது, மாற்றணும். √17 divided by √17. ஸோ 17 மாற்றினா 17 வந்துட்டு இருக்கும். 2 √3 மல்டிப்ளை பை √17. 3யும் 17 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 51 வரும். ஸோ 2 √51 divided by 17. ரேஷனலைசிங் ஃபேக்டராக மாற்றியாச்சு. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறது. Square root of 11 minus square root of 5 divided by square root of 11 plus square root of 5. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்கு, அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணுமா? ஏன்னா டினாமினேட்டரில் வந்து ரேஷனலைசிங் நம்பர் தான் இருக்கணும். ஸோ மைனஸ் பண்ணோம். √11 minus √5 divided by √11 minus √5. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, நான் மைனஸ் பண்ணுறேன். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மேலே அதே டேர்ம். ஸோ இது வந்து a minus b ன்னு இருக்கு. அப்போ a minus b the whole square மாறப்போகுது. ஸோ √11 minus √5 the whole square மாறப்போகுது. இது a plus b, a minus b, a square minus b square. √11 minus √5. So a minus b whole square formula, a minus b the whole square formula, a square plus b square minus 2ab. So √11 whole square plus √5 whole square minus 2 into √11 √5 divided by இது கேன்சல் பண்ணிடலாம். இது கேன்சல் ஆகிடும். ஸோ 11 minus 5. ஸோ ரூட் இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். அகைன் மேலே வந்து 11 plus 5 minus 2, 11 into 5 வந்து 55 வந்திருக்கும். இங்கே ரெண்டு சேம் ஆர்டர், அதனால தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கியூப் ரூட் ஆஃப் 11 இருந்து இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இருந்தால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே கியூப் ரூட் இருக்கணும். சேம் ஆர்டரில் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். டிவைட் பை 11 minus 5. 11ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 16 வந்திருக்கும். 16 minus 2 55. ஸோ 11 minus 5, 11ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 6 இருக்கும். ஆமாம், 6 இருக்கும். ஸோ 6 வந்து இந்த டேர்முக்கு பிரிச்சா 16/6 minus 2/6 root of 55. இதை கேன்சல் பண்ணால் 8 3e, இது கேன்சல் பண்ணால் 3e 1. ஸோ அப்படின்னா மீதி இங்கே 8/3 இருக்கும், மைனஸ் 1/3 under root of 55. இதுதான் ஆன்சர். இல்லை இந்த 1 into 55 மல்டி 1 into underscore 55 மல்டினா
55 divided by 3 அப்படியும் போடலாம். ஸோ இதுதான், அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Fourth problem. So cube root of 3 plus 1 divided by cube root of 3 minus 1. So same thing, இது conjugate எடுக்கணும். Cube root of 3 minus 1, 3 plus 1 divided by cube root of 3 plus 1. So numerator வந்து a plus b whole square formatல இருக்கு. a square plus b square plus 2ab. So கீழே வந்து a square minus b square minus 1 square. So இது cancel பண்ணிடலாம். So 3 plus 1 plus 2 into 3 divided by 3 minus 1. இது add பண்ணா 4. 4 plus 2 root 3 divided by 2. இப்படி எழுதுனா 4 by 2. ரெண்டு இது செப்பரேட் பண்ணி எழுதலாம். 4 by 2 இதுக்கு தனியாக எழுதலாம். ஸோ 4 by 2 plus 2 root 3 divided by 2. 4 by 2ல 1 term 2 term 1 time 1 time. ஸோ ஆன்சர் வந்து 2 plus 1 root 3னா root 3 அவ்வளோதான். 2 plus root 3 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து 2 plus root 3 divided by 2 minus root 3 plus 2 minus root 3 divided by 2 plus root 3. ஸோ இது ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 plus root 3 the whole square வந்திருக்கும். ஏன்னா 2 plus root 3 2 plus root 3 பேஸ் சேம் பவர் ஆட் ஆயிருக்கும். ரெண்டு டைம் வருது. 2 plus root 3 the whole square plus 2 minus root 3 the whole square. ஏன்னா 2 minus root 3 இங்கே 2 minus root 3 இங்கே 2 minus root 3 the whole square. a minus b a plus b a square minus b square. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணிதான். a plus b whole square a minus b whole square. a plus b whole square a square plus b square plus 2ab plus 2 into a வந்து 2 b வந்து root 3. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த டேர்ம் a minus b the whole square a square plus b square minus 2ab divided by 4 2 square 4 இது கேன்சல் ஆகிட்டு இருக்கும் minus 3. ஸோ நியூமரேட்டரை பாருங்க, plus 2 2 into 3 minus 2 into 2 into 3 இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், வேனிஷ் ஆகிடும். ஸோ 2 ஸ்கொயர்னா வந்திருக்கும் 4 ப்ளஸ் root 3 the whole square இது கேன்சல் ஆகிடும் 3 ப்ளஸ் 4 அகெயின் root 3 whole square கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் 3 வந்திருக்கும். டினாமினேட்டர் 4 minus 3 1 வந்திருக்கும். ஸோ 8 4 4 8 8 3 11 14 ஆன்சர் வந்து 14. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 14. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஷின் வந்து இந்த மாதிரி டைம் தான் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். ஸோ 1 divided by root 3 minus root 2 minus 1.
ஸோ இந்த மாதிரி டேர்ம் தான் பார்த்தோம். ஸோ இது வந்து மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டேர்மை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது கான்ஜுகேட் எழுதணும். அப்புறம் 2 டேர்ம் வரும், அதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும் தனியாக. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மை பிரிச்சுக்கிறோம். ஸோ அண்டர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் அண்டர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் 1. ஸோ இது கான்ஜுகேட் வந்து அண்டர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் அண்டர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 1. The same under root of 3 minus under root of 2 plus 1. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணதான் இது 1 இன்ட்டு இந்த நம்பர் வந்து அதுவே தான் இருக்கும். ஸோ √3 மைனஸ் √2 ப்ளஸ் 1 மேலே இருக்கும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் வந்து a மைனஸ் பி a ப்ளஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ √3 மைனஸ் √2 the ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இதுதான் a. √3 மைனஸ் √2ன்றது தான் a, இதுதான் b. அகைன் இங்கே a, இங்கே b. ஏவை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும். ஸோ √3 மைனஸ் √2 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. மைனஸ் பி ஸ்கொயரு 1 ஸ்கொயரு. ஸோ எனக்கு நியூமரேட்டரில் பண்ணா இருக்குன்னா √3 மைனஸ் √2 ப்ளஸ் 1 டிவைட் பை a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு a வந்து √3 √2 மைனஸ் 1. ஸோ நியூமரேட்டர் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. √3 மைனஸ் √2 ப்ளஸ் 1 டிவைட் பை இது கேன்சல் பண்ணால் ரூட் இது கேன்சல் பண்ணால் 3 ப்ளஸ் 2 மைனஸ் 2 √6 மைனஸ் 1. இது கூட்டினா 5, இது கூட்டினா 4. ஸோ வந்து √3 மைனஸ் √2 ப்ளஸ் 1 டிவைட் பை 4 மைனஸ் 2 √6. ஸோ மீதி இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு 4 மைனஸ் 2 √6 தான் வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அகெயின் ஒரு ரேஷனல் இரேஷனல் நம்பர் இருக்குது √6. இதை வந்து கான்ஜுகேட் எடுத்து நான் மறுபடியும் ரேஷனல் நம்பராக மாற்ற போகிறேன். ஸோ √3 மைனஸ் √2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 2 √6. ஸோ ஃபேக்டரைஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 ப்ளஸ் 2 √6 அகெயின் 4 ப்ளஸ் 2 √6. ஸோ இப்போ ஒரு டேர்மாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் இது இந்த டேர்ம் இது அதுக்கப்புறம் 2 வச்சு பண்ண வேண்டியதான். ஸோ 4 இன்ட்டு √3 4 √3. ஸோ 4 மைனஸ் 4 √2 4 இன்ட்டு √2. ஸோ ப்ளஸ் 4. ஸோ இப்போ 2 √6 மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2 அண்டர் ரூட் ஆஃப் 6 இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்குது, 18 மைனஸ் 2 அண்டர் ரூட் ஆஃப் 12 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 √6. நிர்மல் உனக்கு இது புரியல, நீங்கள் வந்து பாக்ஸ் மெத்தட் போட்டு கூட சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் டிவைட் பை 4 ஸ்கொயர் மைனஸ் 2 √6 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே இது எப்படி எழுதலாம்னா 18 அண்டர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 2 எழுதலாம். ஒரு 3 வெளில வந்துடும். ஸோ இந்த நம்பரே 2 இன்ட்டு 3 அப்படின்னா 6. ஒரு 3 வெளில வந்துடும். ஸோ 2 இன்ட்டு 3 6 அண்டர் ரூட் ஆஃப் 2 மாறிடும். ஸோ சேம் இந்த நம்பரு 2 √2 12. 12 எப்படி எழுதலாம்னா 4 2 இன்ட்டு 2 4 மல்டிப்ளை பை 2 ரெண்டு 2 வெளில வந்துடும். அப்போ வந்து நெகட்டிவ் 4 √3ன்னு எழுதலாம். ஸோ இங்கே 4 √3 ஆல்ரெடி இருக்கு, மைனஸ் 4 √2 இருக்கு, பிளஸ் 4 பிளஸ் 6 √2 மைனஸ் 4
root 3 plus 2 root 6 divided by 4 square 16 minus இது ரெண்டு ஸ்கொயருக்கு அப்ளை பண்ணுவோம் 2 ஸ்கொயரு மல்டிப்ளை பை அண்டர் ரூட் ஆஃப் 6 வந்து இது கேன்சல் ஆகிடும் அப்போ 4 into 6 மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இதுவும் கேன்சல் ஆகிட்டு இருக்கும் ஸோ இங்கே நெகட்டிவ் 4 root 2 இங்கே வந்து பாசிட்டிவ் 6 root 6 அப்போ வந்து பாசிட்டிவ் 6 நெகட்டிவ் 4 2 ஸோ 2 root 2 2 root 2 plus 4 plus 2 root 6 divided by 16 minus 6 நாள் 24 ஸோ 16 16ல 24 போயிடுச்சுன்னா 4 4 8 ஸோ 2 root 2 ஸோ நெகட்டிவ் 8 2 root 2 plus 4 plus 2 root 6 divided by negative 8 மேலே எல்லாத்துலேருந்து 2 காமன் எடுக்கிறோம் ஸோ இங்கே 2 into 2 இருக்கும் 4 எல்லாத்துலேருந்து 2 காமன் எடுத்துட்டோம் 2 நான் எல்லாத்துலேருந்து எழுதுகிறேன் மீதி இங்கே root 2 இருக்கும் ப்ளஸ் இங்கே 2 மட்டும் இருக்கும் ப்ளஸ் root 6ன்னு இருக்கும் divided by negative 8ன்னு இருக்கும் ஸோ 4 டைம்ஸு ஒரு டைம் ஸோ அந்த நெகட்டிவ் வந்து அப்படியே வச்சு எழுதலாம் ஸோ நெகட்டிவ் வந்து மேலே கூட வச்சுக்கலாம் ஸோ நெகட்டிவ் மேலே divided by 4 plus 2 plus root 6 இது கரெக்ட் தான் புக்கில் எப்படி எழுதிருப்பாங்கன்னா ஸோ நெகட்டிவ் 1/4 மீதி இருக்கிறது எல்லாமே பாஸ்ட் நம்பரை வச்சு எழுதிருப்பாங்க root 2 ப்ளஸ் அடுத்து root 6 எழுதிருப்பாங்க மாற்றி மாற்றி கூட எழுதலாம் ஏன்னா ப்ளஸ் நம்பர் தானே அதுக்கப்புறம் +2 இப்படி தான் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துங்க இதுதான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அது ஏவோட வேல்யூ a equal to 3 plus 2 root 2 ஸோ 1/a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் 1/a வந்து 1 divided by 3 plus 2 root 2 இது கான்ஜுகேட் எடுத்தோம் 3 minus 2 root 2 divided by 3 minus 2 root 2 ஸோ இப்போ வந்து இது நியூமரேட்டர் பண்ணிட்டு போகலாம் டினாமினேட்டர் பண்ணிட்டு போகலாம் ஸோ ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 1/a கண்டுபிடிக்கிறேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன் ஸோ 1 divided by 3 plus 2 root 2 சாரி 1 into இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 1 into இது மல்டிப்ளை பண்ணால் 3 minus 2 root 3 அப்படியே வந்திருக்கும் ஸோ a plus b a minus b a square minus b square minus 2 root 2 the whole square வந்திருக்கும் ஸோ இதோட வேல்யூ 3 minus 2 root 2 divided by 3 square ஓட வேல்யூ 9 minus 2 square வேல்யூ 4 மல்டிப்ளை பை இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு இருக்கும் இதுக்கு அப்ளை பண்ணால் 2 வந்திருக்கும் ஸோ 3 minus 2 root 2 9 minus 8 1 வந்திருக்கும் ஸோ 3 minus 2 root 2 divided by 1 வந்திருக்கும் ஸோ இப்போ ஏவும் 1/a ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ a 1/a ஓட வேல்யூ இது இதோட வேல்யூ வந்து a plus 1/a 3 plus 2 root 2 plus 1